ஐம் நதியா மணிவேல். நான் திண்டுக்கல் சென்ட் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் டாக்டர் ஆகணும்னு அந்த ட்ரீமோடு வந்தேன். அதுக்கு வந்து நம்ம நீட்டை கிராஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான் இருந்துச்சு. அதை நம்ம எப்படி கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வாரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக புக்ஸ் கொடுத்து எங்களுக்கு ரொம்ப செல்ஃப் பண்ணாங்க. அதோட சிலபஸ் என்ன அப்படின்றதே தெரியாமல் வந்தோம். இங்கே வந்து புக்ஸ் எல்லாம் என்சிஆர்டி பேஸில் இருக்கனால அதை படித்து நாங்கள் இப்போ தான் வெளில வந்திருக்கோம். ஒவ்வொன்றா ஃபேஸ் பண்ணுறோம். வெளில வந்து ஒரு எக்ஸாம் எப்படி, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபேஸ் பண்ணுறோம். அதை வந்து எங்களை கிராக் பண்ணி எங்களால் முடியும், நம்மளும் உள்ளே போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு வில்லிங் எங்களுக்கு கொடுத்தது வாரி தான். இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டவுட் வரும்போது அதை கிளியர் பண்ணுற விதமாக இருக்கட்டும். நான் தமிழ் மீடியமாக இருந்து அதை நான் டாக்டர்னால் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்கணுன்றதுக்காக எனக்கு ஒவ்வொன்றும் பயாலஜி எல்லாமே வந்து எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒவ்வொன்றும் இம்ப்ரூவ் பண்ணது. அவங்களுக்கு 2 வேலையாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப எடுத்து பண்ணாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நாங்கள் பின்னாடி இருந்து வந்தாலும் எங்களை முன்னாடி அனுப்பி எங்களுக்கு ரொம்ப நாங்களே ஒரு செகண்ட் சரி நம்மளால் முடியுமா அப்படின்னு இருக்கும்போது நம்மளால் முடியும், உன்னால் முடியும், நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதி போவ அப்படின்ற அந்த வில்லிங்கை கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ அடுத்த எக்ஸாம் எழுத போகிறோம். இவங்க இங்கே நடத்துகிற எல்லா எக்ஸாமே எங்களுக்கு எப்படி நீட் எப்படி நம்ம வேல்யூஷன் பண்ணுவாங்களோ, எப்படி மார்க் வருமோ அதே மாதிரி பண்ணுறனால இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுத போகிறோம். அந்த பயமே இல்லை. ஏற்கனவே இத்தனை தடவை எழுதிட்டோம், இன்னொரு தடவை மெயின்ஸ் அங்கே போய் எழுதுகிறோம். அந்த மாதிரி அந்த ஒரு செல்ஃப்னஸை எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த செல்ஃப் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்புக்கு எங்களுக்கு வாரிக்கும் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன்.